இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற இந்த அணில் குஞ்சிகெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது, ஏதாவது ரீல்ஸ் போட்டிருப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்தா ஒரு அணில் குஞ்சுகள் கூட இன்ஸ்டாவில் இல்லை. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா அவங்க கேட்ட மாற்றத்தை அவங்க அடிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னா அதை பாராட்டி ரீல்ஸ் போட்டுத்தானே ஆகணும். என்ன மாற்றம்னு கேட்குறீங்களா? ஆமா, ஆர்கே நகர் தொகுதியில மரிய வில்சன் எம்எல்ஏ இருக்கிற அந்த தொகுதியில தாவேகாவோட வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பேரு பாம்பு தினேஷ். பேரை பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. படத்துல தான் இந்த மாதிரி பேர்லாம் கேட்டிருப்போம். அது வந்து தாவேகா நிர்வாகிக்கு பாம்பு தினேஷ் பேர் வந்து பாம்பு தினேஷ். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தேர்தல் அன்னைக்கு கரெக்டா 10 வயசு பொண்ணு ஏமாத்தி வீட்டுக்கு போன பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காரு. பலாத்காரம் பண்ணிட்டு இதை வெளியே சொன்னீங்கன்னாக்க உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டி இருக்காங்க. அந்த பொண்ணு போய் அவங்க சித்திகிட்ட சொல்லி சித்தி வந்து கேள்விப்பட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னைக்கு நடந்தது 23ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப இன்னைக்கு என்ன தேதி, 7 தேதி ஆகுது. இது இன்னைக்கு தான் வந்து கைதே பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை நாளா என்ன போலீஸ் பண்ணிட்டு இருந்தது, ஒரு அதிகாரமிக்க அரசியல் பின்புலம் உள்ள அதாவது திரைத்துறையில இருந்து வந்துட்டா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இது வந்து வலியுறுத்துது. அந்த நடிகர் ஏன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, கண்டிப்பா நடிகராகியே இருக்கக்கூடிய இப்ப முதல்வராக பொறுப்பேற்கக்கூடியவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இது வரைக்கும் கைது பண்ணாம போக்சோ சட்டா இன்னைக்குதான் போட்டிருக்காங்க. முதல்வராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜென்சி விரும்பிய அந்த மாற்றத்தை கொடுத்துட்டாங்கல்ல தாவேக்காக்காரங்க. அவரு தாவேக்காக்காரு சொன்னாரு, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வயசானவங்க வயசு வித்தியாசம் இல்லாம இந்த ஆட்சியில பாலியல் குற்றம் நடக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதனால எங்களுக்கு ஆட்சி மாத்தி கொடுங்கன்னாரு. அத்தனை குற்றவாளியும் இந்த கட்சியில தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்படி வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அது வந்து நிரூபணமாயிருக்கு. ஏற்கனவே நம்ம பல ஆதாரங்களை கொடுத்துருக்குறோம். ஆனா இந்த மாற்றம் வேணும் இன்னைக்கு கொண்டாடி கேக் வெட்டி போட்டிருக்கணும் இல்லையா? சரி, கேக் வெட்டினோன்னு தான் அது ஞாபகத்துக்கு வருது. என்னன்னாக்க டிவிகேவோட எம்எல்ஏ பிறந்த நாளைக்கு பதவியேற்று இன்னும் பதவி கூட ஏற்கவில்லை. பிறந்த நாளைக்கு வந்து 2 அடி நீளமுள்ள கத்தியில அதுல வந்து கேக் விட்டுறாரு. அவர் பக்கத்துல இருக்கிற தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் லயோலா மணி அவர் வந்து தடுத்து வேண்டாம் அப்படி வெட்டக்கூடாது அப்படின் போது பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லி கேக் வெட்டுறாரு அந்த எம்எல்ஏ. இன்னும் ஏன் அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கல? போன் இது வைரல் ஆயிட்டு இருக்குது வீடியோ சோசியல் மீடியாவில். ஏன் இன்னும் அவங்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல? அப்ப எம்எல்ஏனா என்ன வேணா பண்ணலாமா? இப்போ இப்ப எங்களுடைய திமுக ஆட்சியில பசங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் கத்தி எடுத்து வீச்சு எடுத்து கேக் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை கைது பண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு வீடியோ அவங்க வாயாலேயே நாங்க செஞ்சது தப்பு, இனிமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே வீடியோ போட வச்சோம் பேச சொல்லி இல்லையா? அப்படிலாம் செஞ்சு அதுங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ள வச்சிருக்கோம். ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ கத்தியால கேக் வெட்டுறாரு. இது வரைக்கும் அது குறித்து எந்த ஒரு வீடியோ நிர்வாகிகள் யாரும் கண்டனம் தெரிவிக்கல. நீங்க கேட்ட சட்டமன்ற மாற்றம் வந்துருச்சு இல்ல, நிறைக்கும் கொண்டாடிட்டு இருக்கணும் இல்ல, ஏன் ஒருத்தர் கூட ரீல்ஸ் போடல? இன்றைய நிகழ்வுகளை மட்டும் சொல்றேன். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துல கார்ல ஒருத்தர் தொங்கிட்டு போறாங்க, ஒருத்தர் மேல ஏறிட்டு போறாங்க. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக அந்த தாவேகா நிர்வாகிகள் வந்து அந்த பேருந்து நிலையத்தை ரவுண்ட் அடிக்கிறாங்க. அங்க போலீஸ்ங்க வந்து இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அனுப்பிவிடுறாங்க. இது ஒன்னா அந்த கார்ல ரவுண்ட் அடிக்கிறாங்க பாருங்க, இது ஒன்னா. அடுத்தது தஞ்சாவூர்ல எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு என்ன பண்றாருங்கன்னா, அந்த எம்எல்ஏங்கெல்லாம் சேர்ந்து பாட்டில்ல கையில வச்சுக்கிட்டு
தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் பாட்டு பாடிக்கிட்டு எம்எல்ஏ கூட இருக்கிற அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து குத்தாட்டம் ஆடுறாங்க. அதுல ஒருத்தர் அந்த வீடியோ எடுக்கிறவரு இதை நான் மாநில நிர்வாகிக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த ஆபாச வார்த்தைய சொல்லி திட்டுறாங்க அந்த நிர்வாகி. இப்படி தாவேக்காவோட ஹெட்லைன்ஸ் அவங்க நீங்க இந்த விர்ச்சுவல் வாரிசு பெண்கள்லாம் மாற்றம் வேணும்னாங்கல்ல, நீங்க கேட்ட மாற்றத்தை கொடுத்துட்டாங்கல்ல. ஒரே நாளில இத்தனை செய்திகள் தாவேக்காவோட மாற்றம் வந்திருக்கு. ஆனா செய்தி தான் வந்திருக்கே ஒழிய இதன் மீது நடவடிக்கை ஒருத்தர் மேல கூட வரல. ஒருத்தர் மேலதான் வந்திருக்குது. 15 நாள் கழிச்சு போக்சோ வழக்குல அந்த ஆர்கே நகர் பாம்பு தினேஷ் மேல 10 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணவங்க மேல போக்சோ வழக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்த மேலதான் நடவடிக்கை. இன்னும் மற்றவங்க மேல யாரு மேலேயும் நடவடிக்கை இல்லை. சூப்பரான ஆட்சி இல்லையா, நிர்வாகம் இல்லையா? இதையெல்லாம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக பெரும்பான்மையில இருக்கக்கூடிய அந்த நடிகருக்கு தெரியாமலா இருக்கும். அவர் ஆட்சி அமைக்கிற பிஸியில இருக்காரு. எப்படியோ இன்னும் இந்த விர்ச்சுவல் வாரிஸ்லாம் இன்னும் ரீல்ஸ் போடுவாங்களேன்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னு தெரியல. அவங்க கேட்ட மாற்றம் வந்துருச்சு இல்ல, போடணும் இல்ல, சந்தோஷமா கொண்டாடி. ஏன்னு தெரியல. பார்ப்போம் நாளைக்கு என்னென்ன இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் வருது. தமிழ்நாடு மாற்றத்தை வேண்டினவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்கன்னு நம்ம பெண்கள் சொல்லுவாங்க. பெண்கள் தானே பாதுகாப்பு வேணும்னாங்க. பெண்கள் சொல்லட்டும். நன்றி.